இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை குறித்து, சூப்பர் நேச்சுரல் மிராக்கல்ஸை குறித்து தேவ மனிதன் டிஎல் மூடி சொல்லும் ஒரு 3 காரியங்களை பார்க்க போகிறோம். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள், மரித்தவர்கள் எழும்புகிறது, வியாதியஸ்தர்கள் குணமாகிறது, இது எல்லாம் எப்படி நடக்குது? ஒரு மனுஷன் இவ்வாறாக பயன்பட முடியுமா? வேதத்தில் பவுல், பேதுரு, தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஏராளமான தேவ மனிதர்கள் இன்னைக்கு பூமியில் இருக்கும் பொழுது, இரத்த சாட்சிகள் இருக்கும் பொழுது, இவர்கள் எல்லாரும் எப்படி இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சாட்சி உள்ள, அற்புதம் நிறைந்த, இயற்கைக்கு மேலே அதிகாரம் பெற்ற வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தார்கள்? கடலுக்கும் காற்றுக்கும் எப்படி கட்டளை கொடுத்தார்கள்? எப்படி இயேசு கிறிஸ்து இந்த கடல் மேலே நடந்தார்? எப்படி மரித்தோர்களை எழுப்பாட்டினார்? எப்படி குருடருக்கு பார்வை கொடுத்தார்? செவிடர்களுக்கு கேட்கும் திறனை கொடுத்தார்? இதெல்லாம் காட்டிலும் மேலான ரட்சிப்பை எப்படி கொடுத்தார்? இது எல்லாமே டிஎல் மூடி சுருக்கி சொல்லும் ஒரு சின்ன பதிவு தான். இது ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமான ஒரு பதிவாக இருக்கிறது. வாங்க இந்த அற்புதமான விசுவாசத்தை தூண்டு இந்த பதிவை கேட்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது காட்ஸ் பவர் டிவி. முதலாவது, தேவ மனிதர் டிஎல் மூடிய தெரியாத நபர்களே இருக்க முடியாது. நம்ம தொடர்ந்து நிறைய தேவ மனிதர்கள் சொல்லக்கூடிய, அவர்கள் வாழ்க்கையில் இருந்த நிறைய சத்தியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நேரடியாகவே வேத வசனங்களை குறித்து நம்ம வேறு சேனல்களில் நம்ம பார்த்து கொண்டு இருந்தாலும், இந்த அருமையான சேனலில் நம்ம நிறைய ஆலோசனைகள், முதிர்ந்தவர்கள், தேவ ஊழியர்கள் சொல்லக்கூடியதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதல் காரியம், டிஎல் மூடி தேவ மனிதன் சொல்லுகிறது என்னென்னா, அவருடைய அனுபவத்தில் இருந்து அவர் செங்கடல் பிரிகிறதையோ, கோலியாத்து கீழே விழுகிறதையோ, இப்படிப்பட்ட எல்லா அற்புதங்களையும் அவர் நம்புகிறார். லாசரு மரித்ததிலிருந்து எழும்பினார். இது எல்லாமே அற்புதங்கள் உண்டு. இயேசு சொன்ன வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா, என்னை காட்டிலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க, என்னை விசுவாசிக்கும் பொழுது என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள். யோவான் 14:12, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். மார்க் 16, அதில் உள்ள அற்புதங்களை குறித்து, விசுவாசிக்கிறவர்களாக நடக்கும் அற்புதங்களை குறித்து, இது எல்லாமே அவர் விசுவாசிக்கிறார். ஆனால் தேவ மனிதன் டிஎல் மூடி சொல்லுகிறார், இது எல்லாமே எப்படி ஆரம்பிக்கும்? ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆவிக்குரியவன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனுக்குள்ளாடி தேவன் தங்க வேண்டும். அதுதான் முதல் அற்புதம் என்று சொல்லுகிறார். எத்தனையோ சரீர அற்புதம் இருந்தாலும், ஃபிசிக்கல் அற்புதங்கள் இருந்தாலும், அது எல்லாவற்றிலும் காட்டிலும் முதல் மனிதனுக்கு தேவையான அற்புதம், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், அவன் இரட்சகரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவன் மறுபடி பிறக்க வேண்டும், அவன் மனம் திரும்ப வேண்டும். இது எல்லாத்திற்குமே ஒரு பரிபூரண உள்ளடக்கம் தான் ரட்சிப்பு. இந்த உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம்னா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறது தான். அதை அவர் தெளிவாக வலியுறுத்துகிறார். ஏன்னா இந்த உலகம் முழுவதையும் நம்ம ஆதாயப்படுத்தினாலும் நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டால் அதில் ஒரு லாபம் கிடையாதுன்னு சொல்லுகிறார். அதற்கு பிறகு 2வது காரியம், டிஎல் மூடி ரொம்பவே இறக்கப்பட்ட ஒரு அட்ராக்டான காரியம் என்னென்னா, பரிசுத்த ஆவி நிறைவு. இந்த பெந்தேகோஸ்தே இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அப்போ பேதுருனுடைய லைஃப்னாலும் சரி, அங்கிருந்த மற்ற சீசர்களுடைய வாழ்க்கையினாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையும் பயத்தினால் நிரப்பப்பட்டிருந்தது. அப்போ டிஎல் மூடியனுடைய கருத்து என்னன்னா, இயேசு கூட இருந்த யூதாஸ் பாருங்க, பின்வாங்கி என்ன செய்கிறான்? இயேசுவையே காட்டி கொடுக்குறான். சாத்தான் உள்ள பூந்துட்டான். காரணம் என்னென்னா, அவர்களுக்கு பர்சனல் ரெசிஸ்டன்ஸ், பர்சனல் ப்ரொடெக்ஷன் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. இயேசு கூட தான் இருந்தாங்க. இயேசு வார்த்தையாக இயேசு கூட தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் அந்த வார்த்தை அவங்க இருதயத்துக்குள்ளே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அந்த இருதயத்துக்குள்ளே எப்போ அந்த வார்த்தை வந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக மாறுறாங்க. ஒவ்வொரு வேரும் அந்த பாக்கியத்தை, அந்த ஒவ்வொரு வேரும் பெறதுக்கு முன்னாடி யூதாஸ் காரியத்தை என்ன செஞ்சிட்டான்? பாவம் செஞ்சு செத்து போயிட்டான். அப்போ இந்த பேதுரு பாருங்க, ஆண்டவரை காட்டி கொடுத்தான், சபித்தான். ஆனாலும் மனம் திரும்பினதுனால இந்த பரிசுத்த ஆவியை அந்த பெற்றுக்கொண்டு, அந்த நிறைவை பெற்றுக்கொண்டதுனால அந்த நாளில் 3000 ஆத்துமாக்களுக்கு பிரசங்கித்தான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பேதுரு எல்லா மக்களுக்கு முன்பதாக உயிருக்கு பயந்த பேதுரு, உயிரை எடுத்துருவாங்க, கொன்றுவாங்கன்னு சொல்லி பயந்து போய் ஆண்டவரை மறுதளித்த பேதுரு, இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்ததில் இருந்து நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு என்று பகிரங்கமாக ஜீவனுக்கு பயமில்லாமல் பிரசங்கித்தது மட்டுமில்லாமல், ஒரு முறை யாக்கோபை தலை சிரைத்து கொண்ட பொழுது யாக்கோபனுடைய தலையை துண்டித்து இந்த பேதுருவை அந்த சிறைச்சாலையில் வைத்திருந்த பொழுது கொஞ்சம் கூட மரண பயம் இல்லாமல் வாழ்ந்ததை இந்த டிஎல் மூடி பார்க்கும் பொழுது, இதனுடைய ரகசியம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறது என்று கண்டுபிடித்து அவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியின் நிறைவு, அந்த வழி நடத்துதல் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நடக்கணும்னா பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லுகிறார். லூக்கா
1வது வசனத்தில் பரிசுத்த ஆவியினால் இயேசு வனாந்திரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். இயேசு அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு வசனத்தோடு, ஏன்னா இயேசுவே வார்த்தையாக இருக்கிறார். அப்போ அந்த வார்த்தையாகி இயேசு பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு வனாந்திரத்தில் பிசாசின் மேல் ஜெயம் எடுத்தார். பிசாசனுடைய தந்திரத்தில் ஜெயம் எடுத்துட்டு தான் அவர் வெளியே வந்து ஊழியம் செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பிசாசுகளை விரட்டும் பொழுது பரிசுத்த ஆவின் வல்லமையினால் விரட்டியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய விரலினால் விரட்டியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் மறைமுகமாக தேவ மனிதர் டிஎல் மூடி சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், தேவனுடைய விரல் என்றாலும் பரிசுத்த ஆவி என்றாலும் ஒரே நபர் தான். அப்போ தேவனுடைய விரல் வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து கடலையும் காற்றையும் அதட்டின பொழுது கடலும் காற்றும் கீழ்ப்படிந்தது. மரித்த லாசருவை வெளியே வான்னு சொல்லும் பொழுது அந்த மரித்த லாசரு கல்லறையிலிருந்து வெளியே வந்தான், கடலின் மேல் நடக்க முடிந்தது. அப்போ இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் இதையும் இதிலும் பெரியவைகளும் செய்வான். அப்போ இன்னைக்கு என்னதான் இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து காட்டினாரோ அதெல்லாம் காட்டிலும் பெரிய விஷயங்களை செய்ய முடியும். ஆனால் டிஎல் மூடி குறிக்கிறது, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் பெரிய அற்புதம் நினச்சி ஒரு ஆள் ஏமாந்து போகக்கூடாது. இதெல்லாம் நடக்கும், நடக்காமே இருக்கலாம். அப்போ லாசரோவை போல நிந்திக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வாழ்ந்து பரலோகத்துக்குள்ளேயும் போக முடியும். அதனால் மலையை பெருக்கிறத்தக்கதான விசுவாசம் இருந்தும் பின்வாங்கியும் போக முடியும். அதனால் ரொம்ப தேவையானது கடைசி வரைக்கும் ரட்சிப்பை காத்துக்கொள்றதுன்னு சொல்லுகிறார். 3வது காரியம், இந்த பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். கடைசி வரைக்கும் இந்த மிராக்கிள் ஆஃப் அடாப்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே வாழ வேண்டும். ஏன்னா நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, நிறைய பேர் புது சிருஷ்டியாக மாறாமல் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த உலக அற்புதத்தை நோக்கியே போய் கொண்டு இருக்கிறாங்க, சரீர நன்மையை நோக்கியே போய் கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்வது எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வியாதி மாறணும், கடன் மாறணும், வீடு கட்டணும், திருமணம் நடக்கணும், ஒரு குழந்தை செல்வம் வேணும், நல்லா படிக்கணும், இந்த உலகத்தில் ஆடம்பரமாக இருக்கணும், நல்ல செல்வாக்காக இருக்கணும், பங்களா இருக்கணும், பெரிய பதவி வேணும். இயேசுவை தேடினதுனால இது எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி தேடுறாங்க. ஆனால் முக்கியமான இயேசு இந்த பூமிக்கு எதற்கு வந்தார், எதற்கு ரத்தம் சிந்தினார், அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஞானம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா ஒரு லாபமும் கிடையாது. அதனால் நீங்கள் இயேசுக்கிட்ட வாரீங்கன்னா இயேசுனுடைய ஸ்பெஷல் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்பெஷல் திங்ஸ் இருக்குது. பேக்கரிக்கு போனால் பண்டங்கள் ஸ்பெஷலாக இருக்கும், ரேஷன் கடைக்கு போனால் அங்கே உள்ள பொருட்கள் மணனை இப்படிலாம் கொடுப்பாங்க. இதே போல் பால் கடைக்கு போனால் பால் ஸ்பெஷல், சிக்கன் கடைக்கு போனால் சிக்கன், ஹோட்டல் போனால் சாப்பாடு. இதே மாதிரி தான் இயேசுக்கிட்ட வராங்கன்னா அவருடைய ஸ்பெஷல் என்னென்னா, அவர் சொந்த ரத்தத்தை செலுத்தி இந்த அகில உலகத்துக்கும் ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் மறுபடி பிறந்தாதான் அவனுக்குள்ள வசனமே குடியிருக்கும். மறுபடி பிறந்தாதான் அவன் பரலோராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அவன் ரட்சிக்கப்பட்டாதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அவனை நடத்த ஆரம்பிப்பார். அப்போ தான் அவன் தேவனுடைய புத்திரனாக இருக்கிறான். என்னுடைய ஆவியை இல்லாதவன் தேவனுடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவரோடும் வேத வசனத்தோடும் அவன் கம்யூனிகேட் பண்ணி அந்த அதிகாரத்தோடு நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் காற்றுக்கும் கடலுக்கும் அதிகாரமுடையவனாக மாறுகிறான், கட்டளை கொடுக்கிறவனாக மாறுகிறான். இந்த 3 விஷயங்களையும் தேவ மனிதன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் என்று சொல்லுகிறார். முதல் காரியம், நீங்கள் ரட்சிக்கப்படணும். 2வது காரியம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நடத்தப்படணும். 3வது காரியம், இந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொண்டு கடைசி வரைக்கும் நிற்க வேண்டும். அப்போதான் இந்த ரட்சிப்பினுடைய அடையாளம் தான் கனி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்று யோவான் சொல்லுகிறார். அப்படி என்றால் நீங்கள் மனம் திரும்பியிருக்கிறீங்கன்னா, நீங்கள் மறுபடி பிறந்திருக்கிறீங்கன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் தான் உங்கள் இரட்சகர், ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று அந்த விசுவாச அறிக்கையை பெற்றிருக்கிறீங்கன்னா, நீங்கள் அதனுடைய விளைவு என்னன்னா, நீங்கள் கனி குடிப்பீங்க. ஒரு அற்புதம், ஒரு வியாதி சுகம் ஆகுதுன்னா அது சுவிசேஷத்தினுடைய வல்லமை, அது இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமை. அப்போ மனம் திரும்புவதனுடைய கனிகள் தான் அற்புதம். இப்போ நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீங்கன்னா, ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது அவன் ரட்சிக்கப்படுவான். ஒரு ஆளுக்கு வியாதி இருந்தால் ஜெபிக்கும் பொழுது அது மாறும். இது எல்லாமே ரட்சிப்பினுடைய அடையாளம். அதனால் ஒவ்வொரு தேவஜனங்களும் அற்புதத்தை நோக்கி போகாமல் ரட்சிப்பை நோக்கி, வேத வசனத்தை நோக்கி, பரிசுத்த ஆவியான நோக்கி ஓடி வரணும். சொல்லப்போனால் தேவனை நோக்கி ஓடி வரணும். இதை குறித்து தான் ரிப்பண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுகிறாங்க. இதனுடைய கிரேக்க பதம் தான் மெட்டனோயான்னு சொல்லுகிறாங்க. மானசாந்தரம், மண்புரானை, இப்படி பல ரீதிகளில் இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணப்படுகிறது. மனம் திரும்புதல், நம்ம போய்கொண்டிருக்கிற பாதை தவறு, அதனால் நம்ம திரும்பி வரணும். பாவத்துக்கு நேராக போகாமல் பரலோகத்துக்கு நேராக திரும்பி வருகிறதுக்கு தான் இந்த அருமையான
வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தேவ மனிதர் டிஎல் மூடி மூலமாக நிறைய காரியங்கள் நம்ம பார்த்து கொள்ள முடிகிறது. இதே போல் அற்புதமான அநேக காரியங்களை நம்ம சேனலில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கும் ஒரு அற்புதமான விசுவாசத்தை தூண்டும் ஒரு பாடலை நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். நம்முடைய வேறு சேனலில் அது வெளியிடப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்கள் என்ன செய்யுங்க, அந்த சேனலில் போய் பாருங்கள், சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட அற்புதமான விசுவாச பாடல்கள், ஆவிக்குரிய பாடல்கள் அந்த சேனலில் கொடுக்கப்படும். தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். எல்லா புதன்கிழமை 9 மணி அளவில் அற்புதமான நிகழ்ச்சிகளோடு காட்ஸ் பவர் டிவியில் உங்களை சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.